அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு முக்கியமான விஷயம் நம்ம ஒரு விழிப்புணர்வாக தெரிஞ்சுக்க வேண்டிய நிலைமையில் நம்ம இருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோன்பை பற்றி. இந்த நோன்பை பற்றி நம்ம சொல்கிறதா இருந்தால், நாம் நோன்பு வைக்கிறோம். ஆனால் அதுக்குண்டான முழு வெகுமதியும் நம்ம மறுமையில் நமக்கு அல்லாஹ் நமக்கு வழங்கணும் அப்படின்னா, அந்த நோன்பை எப்படி நம்ம பயனுள்ளதாக ஆக்கலாம் மறுமையில் அப்படின்னா, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம சாதாரணமாக சாப்பிடாம குடிக்காம வச்சுருந்தா மட்டும் நோன்பு அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான். அந்த நோம்போடைய நோக்கம் என்னென்னா, அந்த நோன்பு காலங்களில் எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல், பொய் பேசாமல், வாக்கு மீறாமல், நம்பிக்கை துரோகம் பண்ணாமல், விபச்சாரம், வட்டி, அப்புறம் கோபப்படுறது, சண்டை போடுறது, அடுத்தவங்க மனசை நோகடிக்கிறது, அப்புறம் யாருக்கும் அநியாயம் பண்ணுறது, மற்றவங்க மனசை துன்புறுத்துறது, மோசடி பண்ணுறது, இப்படி அல்லாஹ் தடுத்த விஷயங்களை நம்ம தவிர்த்து வாழணும் அந்த நோன்பு காலங்களில். அதுமாரி அல்லாஹ் எதை செய்ய சொல்லியிருக்கானோ அதை நம்ம செய்யணும் நோன்பு காலங்களில். இப்படி வாழ்ந்தால் தான் அந்த நோன்பு அல்லாஹ் ஏற்றுக்குவான். இதெல்லாம் நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயங்களை நம்ம தவிர்க்காமல், சேர்க்க வேண்டிய விஷயங்களை நம்ம சேர்க்காமல் நோன்பு வச்சு எந்த பயனும் இல்லை இந்த உலகத்திலும் மறுமை உலகத்திலும். அதனால் இன்ஷா அல்லாஹ் நம்ம முயன்ற அளவுக்கு நம்ம என்னென்ன கடைபிடிக்கணுமோ நம்ம வாழ்க்கையில் அதை என்னென்ன இருக்கோ அதை நம்ம குரானில் படித்து எதை ஆண்டவன் செயல்படுத்த சொல்லியிருக்கானோ இந்த மனசை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு அதை என்னென்ன செய்யணுமோ அதை நம்ம எடுத்து செயல்பட்டு வரணும். எதை தவிர்த்து வாழணும்னு சொல்லியிருக்கானோ அந்த மனசை பாதுகாக்கிறதுக்காக அதை நம்ம தவிர்த்து வாழணும். அதன்படி நம்ம அந்த நோன்பு காலங்களில் வாழ்ந்தால் தான் அந்த முடிஞ்ச அளவுக்கு நம்ம முயன்ற அளவுக்கு எல்லாத்தையும் நம்ம கடைபிடிக்கிற மாதிரி பார்க்கணும். அப்படி கடைபிடிச்சு நம்ம தயார் பண்ணோம் அப்படின்னா அந்த நோன்பை அல்லாஹ் நிச்சயமாக அதுக்குண்டான முழு கூலியும் நானே உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு நல்லா வாக்களிக்கிறான். அதனால் நோன்பு காலங்களில் அவன் எதை தவிர்க்க சொல்லியிருக்கானோ அதை தவிர்த்து அந்த மனசை பாதுகாத்து கொள்ளுங்க. அதுமாரி நோன்பு காலங்களில் எதை செய்யணும்னு சொல்லியிருக்கானோ அதை சேர்த்து அந்த மனசை சந்தோஷப்படுத்தி அமைதியான சூழ்நிலையை ஏற்படுத்தி அல்லாஹ் சொல்லிய கட்டளைப்படி நம்ம வாழ்ந்து அதுக்குண்டான நோன்புக்குண்டான கூலியை அல்லாட்ட மறுமையில் முழுவதும் நமக்கே கிடைக்கிற மாதிரி நம்ம அந்த நோன்பை பயனுள்ளதாக்குவோம், பயன்பெறுவோம் இருவுலகத்திலும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.